ஓப்போலேருந்து Realme 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஓப்போவோட சப் பிராண்டான ரியல்மிலேருந்து இன்றைக்கி Realme 2 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருந்து பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080 x 2340 பிக்சல்ஸ். இது ஒரு 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. பிபி டென்சிட்டி பொறுத்தவரை 409 PPA இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயோட வர்றதுனால நமக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இல்லை Qualcomm snapdragon 660 octa-core சிப்ஸில் கொடுத்துருக்காங்க. இல்லை 4 கோர்ஸ் வந்து 2 GHz Kyro 260 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Kyro 260 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GB கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசர் வந்து ரொம்ப ஹெவியான டாஸ்க் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ஸோ PUBG மாதிரியான கேம்ஸ் கூட உங்களுக்கு மீடியம் செட்டிங்ஸ் மற்றும் ஹை செட்டிங்ஸில் வச்சு கூட விளாடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்னர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. ஒன்று 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ், இன்னொன்று 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ், மூணாவதாக 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் வரை வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 256GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். இது டெடிகேட்டட் ஸ்லாட்டாக வர காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.12 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா. இது ஒரு டெப்த் சென்சாராக ஒர்க் ஆகுது. ஸோ இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஓப்போ ரியல்மியில் இந்த ஃபோன் வந்து சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது சோனியோட IMX சென்சார் கொடுத்துருக்காங்க. இல்லை LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4K ரெக்கார்டிங் அப் டு 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராக்காக நமக்கு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. ஆனால் ரெகுலரான 5V சார்ஜிங் கொடுத்துருக்கறனால கண்டிப்பாக 2.5 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 டூயல் பேண்ட் வைஃபையோட சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் OS 5.2 இன்டர்ஃபேஸில் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. பிளாக், டீப் ப்ளூ மற்றும் லைட் ப்ளூ அப்படிங்கிற கலரில். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை இந்திய மதிப்பில் 13,990 ரூபாய்க்கும், அதுவே 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் வந்து 17,990க்கும், 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ் விலை 17,990க்கும் இந்தியாவுக்குள்ள விற்கிறாங்க. அக்டோபர் 11 இந்த ஃபோன் வந்து மிட் நைட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் வந்து சேலுக்கு வருது. ஸோ இந்த ஃபோனோட பற்றின என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எந்த ஒரு பிராண்டாலும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட ஃபோன் இது. ஸோ கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கருத்து என்ன காமிச்சு தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மறக்காமல் லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.